ஸோ வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் எரர்னால் என்ன அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அண்டு சாம்பிளிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை சாம்பிளிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் எரர் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம். அப்புறம் ஹைபாத்தசிஸ்னால் என்ன, நல் ஹைபாத்தசிஸ்னால் என்ன, ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ்னால் என்ன, இதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் நம்ம. சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்றது என்னென்னு பாருங்கள். The standard deviation of the sampling distribution is called the standard error. The standard deviation of the sampling distribution is called the standard error. So sampling distribution ஓட standard deviation தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா standard error அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா SE அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சம் நோட்டேஷன்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். mu, sigma and capital P respectively denote the population mean, population standard deviation and proportion of population. So mu அப்படின்றது என்னன்னா population mean, sigma அப்படின்றது population standard deviation and capital P அப்படின்றது என்னன்னா proportion of population. சரி, so next some notations. X bar, S and small p respectively denote the sample mean, sample standard deviation and proportion of sample. So x bar அப்படின்றது sample mean, small s வந்து sample standard deviation and small p proportion of sample. So next பாருங்க, standard errors for some sampling distribution. So சில sampling distributionsக்கு standard errors என்னன்னு பார்க்கலாம். ஸோ மேலே கொடுத்துருக்கிறது எல்லாமே சாம்பிளிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சாம்பிள்லேருந்து கிடைக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் அந்த மீன், ப்ரப்போர்ஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ் இந்த மாதிரி உள்ளது தான் சாம்பிளிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். கீழே உள்ளது வந்து அந்த சாம்பிளிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு கரஸ்பாண்டிங் ஸ்டாண்டர்ட் எரர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் மீன், அதை எப்படி டினோட் பண்ணணும், எக்ஸ் பார். இந்த மீனோட ஸ்டாண்டர்ட் எரருக்கு தான் ஃபார்முலா சிக்மா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என். ஸோ இதே போல் ப்ரப்போர்ஷன் ஸ்மால் பி. ஸோ இதுக்கு ஸ்டாண்டர்ட் எரர் சிக்மா பி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேபிட்டல் பி இன்டூ கேபிட்டல் கியூ டிவைடட் பை என். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எஸ். ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் எரர் வந்து சிக்மா எஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2n. அடுத்து வேரியன்ஸ் எஸ் ஸ்கொயர். ஸோ இதுக்கு ஸ்டாண்டர்ட் எரர் சிக்மா எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர் இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/n. நெக்ஸ்ட்டு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர். ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் எரர் என்னென்னா சிக்மா ஆர் ஈக்குவல் டு 1 மைனஸ் p square divided by square root of n. Next is ஒரு note ஒன்று இருக்கு. If t is any statistic, then for large sample z equal to t minus e of t divided by square root of variance of t follows n of 0, 1 asymptotically as n tends to infinity. ஸோ t வந்து ஏதோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக். இப்போ நம்ம லார்ஜ் சாம்பிள் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இந்த z ஈக்குவல் டு t மைனஸ் e ஆஃப் t டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் t. ஸோ இது எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும்னா n ஆஃப் 0, 1க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அதாவது ஸோ இந்த வேரியேட் வந்து நார்மல் வேரியேட்டை ஃபாலோ பண்ணும் வித் மீன் 0 அண்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 1. மீன் மியூ வந்து 0, சிக்மா வந்து 1. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால இந்த வேரியேட் z ஈக்குவல் டு t மைனஸ் e ஆஃப் t டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் எரர் இஸ் ஈக்குவலன் டு n ஆஃப் 0, 1 asymptotically as n tends to infinity. ஸோ இந்த வேரியேட்டும் நார்மல் வேரியேட்டாக தான் ஃபாலோ பண்ணும். ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக நீங்கள் யூஸ்ஃபுல்லாக அந்த டெஃபனிஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி, ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி இதை சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹைபாத்தசிஸ் அப்படின்றது என்னென்னு பார்க்கலாம். Hypothesis is assumption or a predictive statement about the values of the population parameter. ஸோ ஹைபாத்தசிஸ் என்ன அப்படின்னா ஒரு அசம்ஷன் இல்லைன்னா ஒரு ப்ரிடிக்டிவ் ஸ்டேட்மெண்ட். சரியா, ஹைபாத்தசிஸ்ன்றது என்னது, ஒரு அசம்ஷன் இல்லைன்னா ஒரு ப்ரிடிக்டிவ் ஸ்டேட்மெண்ட், நம்மளாக எடுத்துக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், அசியூம் பண்ணிக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். அபவுட் இந்த ஹைபாத்தசிஸ் வந்து எதுக்கு நம்ம அசியூம் பண்ணுறோம்னா வேல்யூஸ் ஆஃப் த பாப்புலேஷன் பேராமீட்டர்ஸ். ஸோ பாப்புலேஷன் பேராமீட்டர்ஸில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம ஹைபாத்தசிஸ் பண்ணுறோம், சாம்பிளுக்கு கிடையாது. இது நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மைண்டில் வச்சுக்கணும். பாப்புலேஷன் பேராமீட்டர்ஸ்க்கு தான் நம்ம என்ன எடுக்கிறோம்னா ஹைபாத்தசிஸ் எடுக்கிறோம். ஓகேவா, ஹைபாத்தசிஸ் அப்படின்றது என்னது, ஒரு அசம்ஷன் இல்லைன்னா ப்ரிடிக்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு.
ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்மளாம் அசியூம் பண்ணிக்கிறது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து there is a difference between the mean. ஸோ இது ஒரு அசம்ஷன். ஸோ there is improvement after taking tablet. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்மளாக ஒரு அசியூம் பண்ணிக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ஹைபாத்தசிஸ் அப்படின்றது. ஸோ இந்த ஹைபாத்தசிஸை தான் நம்ம என்ன செய்யணும்னா ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணணும். சரி, அந்த ஹைபாத்தசிஸ் நம்ம அசியூம் பண்ண அந்த ஹைபாத்தசிஸை ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஸோ இப்படி டெஸ்ட் பண்ணுற அந்த ப்ரொசீஜருக்கு பேர் டெஸ்ட் ஆஃப் ஹைபாத்தசிஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், டெஸ்ட் ஆஃப் ஹைபாத்தசிஸ். Procedures which enable us to decide whether to accept or reject hypothesis are called test of hypothesis, also called as test of significance. Procedures which enable us to decide whether to accept or reject hypothesis are called test of hypothesis, also called test of significance. ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ஹைபாத்தசிஸை அக்செப்ட் பண்ணுறதா இல்லை ரிஜெக்ட் பண்ணுறதா அப்படின்ட்டு நம்ம டிசைட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ப்ரொசீஜருக்கு பேர் தான் வந்து என்னென்னா டெஸ்ட் ஆஃப் ஹைபாத்தசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு நேம் வந்து டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்னு இதை சொல்லலாம் நம்ம. ஓகேவா? இப்போ ஹைபாத்தசிஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த 2 டைப்ஸ் என்னென்னா, ஒன்று நல் ஹைபாத்தசிஸ், இன்னொன்று அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ். ஹைபாத்தசிஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 டைப்ஸ் வந்து ஒன்று நல் ஹைபாத்தசிஸ், இன்னொன்று அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ். ஸோ நல் ஹைபாத்தசிஸ் அப்படின்றது என்னென்னு பார்க்கலாம். த ஹைபாத்தசிஸ் ஃபார்முலேட்டட் ஃபார் த சேக் ஆஃப் ரிஜெக்டிங் இட் அண்டர் த அசம்ஷன் தட் இட் இஸ் ட்ரூ இஸ் கால்டு த நல் ஹைபாத்தசிஸ் அண்ட் இஸ் டினோட்டட் பை H0. ஸோ திரும்ப பாருங்கள், த ஹைபாத்தசிஸ் formulated for the sake of rejecting it under the assumption that it is true. ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட ஹைபாத்தசிஸ் வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னா அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஹைபாத்தசிஸ்க்கு பேர் தான் நல் ஹைபாத்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா H0ன்னு டினோட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட ஹைபாத்தசிஸ் ட்ரூன்னு அசியூம் பண்ணிவிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஹைபாத்தசிஸ்க்கு பேர் நல் ஹைபாத்தசிஸ். இது எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா H0ன்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த நல் ஹைபாத்தசிஸை ஏன் ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் நான். ஸோ அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்கு முன்னாடி அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ்னால் என்னென்னு பார்த்துக்கலாம், அண்டு நல் ஹைபாத்தசிஸ் அண்டு அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ் இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நான் அந்த எக்ஸாம்பிளை நான் சொல்கிறேன் நான். இப்போ இன்னொன்று, இந்த நல் ஹைபாத்தசிஸ் அப்படின்றதுலேயே நம்மளுக்கு வந்து அதோட மீனிங் ஃபுல் மீனிங் வந்துடும். நல் அப்படின்றது என்னது? நல்ன்றது எம்டி வாய்டு. எம்டின்னு என்னது? ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ ஒன்றுமே இல்லை அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இல்லை, எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி இல்லை அப்படின்ற அந்த நல் அப்படின்றத கொண்டு வர ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நல் ஹைபாத்தசிஸில் இருக்கும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ் அப்படின்றது என்னென்னு பாருங்கள். அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ்னு இந்த வேர்டுலேயே இருக்குது அல்டர்னேட்டிவ். எதுக்கு அல்டர்னேட்டிவ் அப்படின்னா நல் ஹைபாத்தசிஸ்க்கு அல்டர்னேட்டிவ். ஓகேவா? நல் ஹைபாத்தசிஸில் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வர்றது தான் வந்து என்னது அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ். ஸோ இதோட ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், எனி ஹைபாத்தசிஸ் அதர் தென் நல் ஹைபாத்தசிஸ் இஸ் கால்டு த அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ். இட் இஸ் டினோட்டட் பை த சிம்பல் H1. ஸோ H1 மட்டும் கிடையாது, இதை HAன்னு நம்ம டினோட் பண்ணலாம். ஏ அப்படின்றது அந்த அல்டர்னேட்டிவ் டினோட் பண்ணும். சரியா? நல் ஹைபாத்தசிஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கிற அந்த ஹைபாத்தசிஸ் வந்து அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ். இந்த அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸை எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா H1ன்னு டினோட் பண்ணணும், இல்லை அப்படின்னா HA அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணணும். ஸோ இப்போ நல் ஹைபாத்தசிஸ்னால் என்ன, அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த நல் ஹைபாத்தசிஸ்க்கும் அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஒரு சைடு இந்த சைடு ஃபுல்லாக நல் ஹைபாத்தசிஸ் இருக்குது, இந்த சைடு ஃபுல்லாக அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ் எடுத்துக்கும். ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ரிசர்ச்சர் ட்ரைஸ் டு டிஸ்ப்ரூவ் ஆர் ரிஜெக்ட் ஆர் நல்லிஃபை. ஸோ நல் ஹைபாத்தசிஸை பொறுத்த முடிக்க ரிசர்ச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை டிஸ்ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க, அதாவது ரிஜெக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. சரியா? நல் ஹைபாத்தசிஸை பொறுத்த முடிக்க ரிசர்ச்சர் என்ன நினைப்பாங்கன்னா நல் ஹைபாத்தசிஸை ரிஜெக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, இல்லைன்னா டிஸ்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க.
ஸோ இதே பாயிண்ட் வந்து அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸில் எப்படி இருக்குன்னா ரிசர்ச்சர் ட்ரைஸ் டு ப்ரூவ் ஆர் அக்செப்ட் த அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ். அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸை பொறுத்த முடிக்க ரிசர்ச்சர் என்ன நினைப்பாங்கன்னா அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸை அக்செப்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, இல்லைன்னா அதை ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ஆப்போசிட் ஆஃப் அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ் H1. அதாவது நல் ஹைபாத்தசிஸ் அப்படின்றது என்னென்னா அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸோட ஆப்போசிட். ஸோ இந்த இதில் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ஆப்போசிட் ஆஃப் நல் ஹைபாத்தசிஸ் H0. அதாவது அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ் அப்படின்றது என்னென்னா நல் ஹைபாத்தசிஸோட ஆப்போசிட். அல்டர்னேட் ஹைபாத்தசிஸும் நல் ஹைபாத்தசிஸும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கீவேர்ட் பாருங்கள். நல் ஹைபாத்தசிஸில் இருக்க கீவேர்ட்ஸ் எந்த மாதிரி கீவேர்ட்ஸ் இருக்கும்னா நோ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி. அடுத்து நோ ரிலேஷன் பிட்வீன், ஸோ ரெண்டுக்குமே ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்ற மாதிரி. அடுத்து நோ சேஞ்ச், ரெண்டுக்குமே எந்த சேஞ்சுமே இல்லை அப்படின்ற மாதிரி. அடுத்து சிமிலர், சிமிலர்னால் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, ஒரே மாதிரி இருக்குன்னா டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு அர்த்தம். ஈக்குவல், ஈக்குவல்னு என்னது நோ சேஞ்ச், ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்றது. சரியா? ஸோ இந்த மாதிரி நோ டிஃப்ரென்ஸ், நோ ரிலேஷன், நோ சேஞ்ச், சிமிலர், ஈக்குவல், இந்த மாதிரி தான் நல் ஹைபாத்தசிஸில் கீவேர்ட்ஸாக இருக்கும். இந்த மாதிரி வேர்ட்ஸை தான் நம்ம நல் ஹைபாத்தசிஸில் எடுக்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு அதே இது அல்டர்னேட் ஹைபாத்தசிஸில் கீவேர்ட்ஸ் பார்த்தோம்னா தேர் இஸ் எ டிஃப்ரென்ஸ், தேர் இஸ் எ ரிலேஷன் பிட்வீன், தேர் இஸ் எ சேஞ்ச், நாட் சிமிலர், நாட் ஈக்குவல், இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ தேர் இஸ் எ டிஃப்ரென்ஸ்னால் ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அல்டர்னேட் ஹைபாத்தசிஸில் எடுக்கணும். தேர் இஸ் எ ரிலேஷன், ரெண்டுக்குமே ரிலேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி எடுக்கணும். நெக்ஸ்ட்டு சேஞ்ச், ஸோ தேர் இஸ் எ சேஞ்ச் பிட்வீன் த டூ அப்படின்ற மாதிரி அல்டர்னேட் ஹைபாத்தசிஸ் எடுக்கணும். ஸோ இது வேறு என்ன கீவேர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா நாட் சிமிலர், நாட் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸில் இருக்க இம்பார்ட்டண்ட் கீவேர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நல் ஹைபாத்தசிஸில் என்ன மாதிரி சிம்பிள்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் நல் ஹைபாத்தசிஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ஈக்குவாலிட்டி வர்ற சிம்பிள்ஸ் எல்லாமே எதில் இருக்கும்? நல் ஹைபாத்தசிஸில் இருக்கும். ஸோ இப்போ அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸில் என்ன மாதிரி சிம்பிள்ஸ் இருக்குன்னு பாருங்கள். நாட் ஈக்குவல் டு, ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென், ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென். ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ அந்த நல் ஹைபாத்தசிஸ்னால் என்ன, அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ்னால் என்ன, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்ட்டு ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நான் அந்த எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அது அந்த எக்ஸாம்பிள் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஒரு கம்பெனி எக்ஸ்னு ஒரு ஹெல்த் சப்ளிமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஒரு கம்பெனி என்ன செய்கிறாங்க, எக்ஸ்னு ஒரு ஹெல்த் சப்ளிமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனி என்ன டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஸோ இந்த ஹெல்த் சப்ளிமெண்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சரியா? டு டெஸ்ட் த எஃபெக்ட் ஆஃப் health supplement X. ஸோ இந்த கம்பெனி என்ன நினைக்கிறாங்க, இந்த ஹெல்த் சப்ளிமெண்ட் எக்ஸ் எடுத்துக்கிறனால ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நல் ஹைபாத்தசிஸில் என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். நோ டிஃப்ரென்ஸ், நோ ரிலேஷன், நோ சேஞ்ச், இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து நல் ஹைபாத்தசிஸில் எடுத்துக்கிறணும் H0. அடுத்து அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ் H1ல் எந்த மாதிரி வேர்ட்ஸ் எடுத்துக்கணும், தேர் இஸ் எ டிஃப்ரென்ஸ், தேர் இஸ் எ ரிலேஷன், தேர் இஸ் எ சேஞ்ச், இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே ஒன்று ஒன்று ஆப்போசிட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும், நல் ஹைபாத்தசிஸும் அல்டர்னேட் ஹைபாத்தசிஸும். ஸோ அப்போ நம்ம இங்கே டெஸ்ட் பண்ணுற, ஸோ இந்த கேஸ்க்கு நம்ம நல் ஹைபாத்தசிஸ் H0 எப்படி எடுத்துக்கிறணும் அப்படின்னா தேர் இஸ் நோ improvement in health after taking the health supplement. ஓகேவா? நல் ஹைபாத்தசிஸ் H0 எப்படி செட் பண்ணணும், there is no improvement in health after taking the health supplementனு செட் பண்ணணும். அடுத்து அல்டர்னேட் ஹைபாத்தசிஸ் வந்து நம்ம எப்படி செட் பண்ணணும், இந்த நல் ஹைபாத்தசிஸ்க்கு ஆப்போசிட்டாக அப்படியே நம்ம செட் பண்ணணும். இப்போ நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு H1ல் எடுக்கணும். சரியா?
there is an improvement in health after taking the health supplement. ஓகேவா? நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், நல் ஹைபாத்தசிஸில் எப்பயுமே ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நினப்பாங்கன்னு சொன்னேன். ரிசர்ச்சர்ஸ் வந்து எப்பயுமே நல் ஹைபாத்தசிஸை ரிஜெக்ட் பண்ணணும்னு தான் நினப்பாங்கன்னு சொன்னேன். அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட நல் ஹைபாத்தசிஸ் இந்த H0. ஸோ இதை அக்செப்ட் பண்ணால் என்ன ஆகும்னு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணால் என்ன ஆகும்னு பாருங்கள். இஃப் வி அக்செப்ட், இந்த ஸ்டேட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணோம்னா மீனிங் என்னது, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு என்னது, தேர் இஸ் நோ இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஹெல்த் ஆஃப்டர் டேக்கிங் த ஹெல்த் சப்ளிமெண்ட். ஹெல்த் சப்ளிமெண்ட்டை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் ஹெல்த்தில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லைன்னு அர்த்தம். சரியா? இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அக்செப்ட் பண்ணோம்னு என்ன அர்த்தம், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்னு அர்த்தம். அப்போ மீனிங் என்னது, தேர் இஸ் நோ இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஹெல்த் ஆஃப்டர் டேக்கிங் த ஹெல்த் சப்ளிமெண்ட். இந்த ஹெல்த் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்ட பிறகும் ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு வரும். அப்போ இந்த ஹெல்த் சப்ளிமெண்ட்டை எடுத்துக்கிட்டதுக்கப்புறமும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா இந்த ஹெல்த் சப்ளிமெண்ட்டை எடுத்துக்கிறதுனால என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. அப்போ இந்த ஹெல்த் சப்ளிமெண்ட் வந்து வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆயிரும். சரியா? அப்போ இந்த ஹெல்த் சப்ளிமெண்ட் வேஸ்ட் அப்படின்னா இதுக்கு மீனிங் என்னது, அந்த ப்ரொடியூஸ் பண்ணதே அந்த ஹெல்த் சப்ளிமெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணதே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆயிரும் இல்லையா? அப்போ அந்த ஹெல்த் சப்ளிமெண்ட்டே ப்ரொடியூஸ் பண்ணுறது வேஸ்ட்டுன்னா ஒரு மீனிங்லெஸ் ஆயிரும். அந்த ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணதே ஒரு மீனிங்லெஸ் ஆயிரும். சரி, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த ப்ராடக்ட்டே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆயிரும். அதனால தான் வந்து எப்பயுமே H0 அப்படின்றத H0 இந்த நல் ஹைபாத்தசிஸ் வந்து எப்பயுமே ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நினப்பாங்க. சரி, எப்பயுமே அக்செப்ட் பண்ணக்கூடாது, ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நினப்பாங்க. ஓகேவா? ஸோ இன்னொன்று, சப்போஸ் நாம் இதை அக்செப்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸோ இந்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணது வந்து ஃபெயிலியர் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறக்கூடாது. ஸோ இந்த ப்ராடக்டில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம எடுத்துக்கணும். சரியா? சப்போஸ் இந்த நல் ஹைபாத்தசிஸ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுற சுச்சுவேஷன் வந்தாலும் இந்த ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. எக்ஸ்பிரிமெண்ட் வந்து ஃபெயிலியர் அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது. அதுக்கு பதில் என்ன நினைக்கணும் அப்படின்னா, அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் இன்னி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம எடுத்துக்கிறணும். ஓகேவா? சரி, ஸோ அப்போ இந்த எக்ஸாம்பிளே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்கு நல் ஹைபாத்தசிஸ் H0 ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள். டு டெஸ்ட் த ஹைபாத்தசிஸ் தட் த பாப்புலேஷன் ஹேஸ் ஸ்பெசிஃபைடு மீன் μ0. ஸோ இப்போ நம்ம என்ன டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பாப்புலேஷனுக்கு மீன் வந்து μ0 அப்படின்ட்டு செக் பண்ண போகிறோம். சரியா? பாப்புலேஷனோட மீன் வந்து μ0 அப்படின்ட்டு செக் பண்ண போகிறோம். அதாவது மீன் வந்து நம்ம ஜென்ரலாக எப்படி டினோட் பண்ணுவோம், மியூஸ் ஈக்குவல் டு மியூன்னு தான் டினோட் பண்ணுவோம். சரியா? மீன் வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், மியூன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம என்ன செக் பண்ண போகிறோம், பாப்புலேஷன் ஹேஸ் மீன் μ0. பாப்புலேஷனோட மீன் மியூ வந்து μ0 அப்படின்ட்டு செக் பண்ண போகிறோம். அதாவது மியூஸ் ஈக்குவல் டு μ0 அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அப்போ இந்த கேஸில் நம்ம நல் ஹைபாத்தசிஸ் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, நான் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, நல் ஹைபாத்தசிஸில் கொஞ்சம் இது பார்த்தோம் இல்லையா, இந்த ஈக்குவாலிட்டி சைன், லெஸ்ஸன் ஆர் ஈக்குவல் டு சைன், கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு சைன், இது எல்லாமே எதில் தான் வரணும், நல் ஹைபாத்தசிஸில் தான் வரணும். ஸோ நம்ம இங்கே என்ன செக் பண்ண போகிறோம், நம்ம மியூஸ் ஈக்குவல் டு μ0 நம்ம செக் பண்ண போகிறோம். சரியா? மியூஸ் ஈக்குவல் டு μ0 சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ நல் ஹைபாத்தசிஸ் நம்ம எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, H0 வந்து மியூஸ் ஈக்குவல் டு μ0 அப்படின்ட்டு நம்ம செட் பண்ணணும். அப்போ நல் ஹைபாத்தசிஸ் இப்படி நம்ம செட் பண்ண பிறகு நம்ம என்ன பார்க்கணும், அல்டர்னேட் ஹைபாத்தசிஸை செட் பண்ணணும். அல்டர்னேட் ஹைபாத்தசிஸ் அப்படின்றது என்னது, நல் ஹைபாத்தசிஸோட ஆப்போசிட். அப்போ இதுக்கு ஆப்போசிட்னால் நம்மளுக்கு 3 கேஸ் வரும். ஒன்று நாட் ஈக்குவல் டு, இன்னொன்று நாட் ஈக்குவல்லே 2 கேஸ் இருக்குது, லெஸ் தேன் வரும், இன்னொன்று வந்து என்னது கிரேட்டர் தென் வரும். அப்போ ஃபஸ்ட்டு கேஸ் வந்து அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ் H1 வந்து மியூ நாட் ஈக்குவல் டு μ0. செகண்ட் கேஸ் H1 வந்து என்னது, மியூ இஸ் கிரேட்டர் தென் μ0. தேர்ட் கேஸ் வந்து எப்படி இருக்கும், H1 எப்படி இருக்கும்னா மியூ இஸ் லெஸ் தென் μ0 அப்படின்னு சொல்லிட்டு வரும்.
ஓகேவா? நல் ஹைபாத்தசிஸ் ஹச் நாட் வந்து மியூஸ் ஈக்குவல் டு மியூ நாட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ் H1ல 3 கேசஸ் வரும். ஒன்று வந்து என்னது மியூஸ் ஈக்குவல் டு மியூ நாட், இன்னொன்று மியூ கிரேட்டர் தென் மியூ நாட், இன்னொன்று என்னது மியூ லெஸ் தேன் மியூ நாட். ஸோ இது ஒன்றுக்கும் ஒரு நேம் இருக்குது. இந்த நாட் ஈக்குவலிட்டி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து டூ டைல்டு அல்டர்னேட்டிவ். கிரேட்டர் தென் சிம்பிள் வந்துச்சுன்னா ரைட் டைல்டு அல்டர்னேட்டிவ். லெஸ் தேன் சிம்பிள் வந்துச்சுன்னா லெஃப்ட் டைல்டு அல்டர்னேட்டிவ். ஸோ இந்த ரைட் டைல்டு லெஃப்ட் டைல்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஷார்ப் இருக்கு இல்லையா, இந்த சிம்பிளில் இந்த ஷார்ப் எட்ஜ் வந்து எந்த எந்த டைரெக்ஷனில் இருக்குது, ரைட் சைடு டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ரைட் டைல்டு அல்டர்னேட்டிவ் அப்படின்ட்டு மைண்ட் வச்சுக்கோங்க. அடுத்து இங்கே லெஸ் தேன் சிம்பிளில் இந்த ஷார்ப் எட்ஜ் வந்து எப்படி இருக்குது, லெஃப்ட் சைடில் நோக்கி இருக்குது. அதனால் இந்த லெஸ் தேன் வரும்போது அந்த அல்டர்னேட்டிவ் லெஃப்ட் டைல்டு அல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், எரர்ஸ் இன் டெஸ்டிங் ஆஃப் ஹைபாத்தசிஸ். எப்போயுமே ஹைபாத்தசிஸ் டெஸ்ட் பண்ணும்போது சில எரர்ஸ் வரும். இதில் 2 டைப் இருக்குது. டைப் 1 எரர், டைப் 2 எரர். டைப் 1 எரர் அப்படின்றது என்னென்னா, we may reject the hypothesis H0 when H1 is true. when H0 is true. ஸோ H0 வந்து ட்ரூவாக இருக்கும்போது H0 நம்ம என்ன தான் செய்யணும்னா அக்செப்ட் பண்ணணும். ஆனால் அக்செப்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ரிஜெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதை வந்து டைப் 1 எரர்னு சொல்கிறாங்க. ஸோ we may reject the hypothesis H0 when H0 is true. H0 ட்ரூவாக இருக்கும்போது ஹைபாத்தசிஸை ரிஜெக்ட் பண்ணுறது வந்து டைப் 1 எரர். ஸோ நெக்ஸ்ட்டு டைப் 2 எரர். we may accept the hypothesis H0 when H0 is false. H0 ஃபால்ஸாக இருக்கும்போது ஹைபாத்தசிஸை அக்செப்ட் பண்ணுறது. சரி, H0 ஃபால்ஸாக இருக்கும்போது ஹைபாத்தசிஸை அக்செப்ட் பண்ணுறது வந்து டைப் 2 எரர். இதுவும் ஏன் எரர் அப்படின்னா, H0 ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்னா ரிஜெக்ட் பண்ணணும். ஆனால் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே அக்செப்ட் பண்ணிடுறோம். ஸோ அதனால் அது வந்து எரர். இந்த மாதிரி எரர் வந்து என்னது டைப் 2 எரர். சரியா? அவ்வளோதான். இது நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் நாம.